தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி கைது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் அமளியால் 2வது நாளாக நாடாளுமன்றம் முடங்கியது. தமிழக பட்ஜெட் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும். சட்டப்பேரவை சபாநாயகர் JCT பிரபாகர் அறிவிப்பு. நீட் தேர்வுக்கு எதிராக எழுப்பப்படும் குரல்களை ஒடுக்குவதா? சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆப்கானிஸ்தானில் கனமழையின் வெள்ளப்பெருக்கில் 20 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டதால் டெல்லியில் பரபரப்பு நிலவியது. டெல்லியில் நீட் தேர்வை எதிர்த்து போராடும் இளைஞர்களுக்கு ஆதரவாக பிரதமர் நரேந்திர மோடி வீடு அருகே நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் அமளியால் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் 2வது நாளாக நாடாளுமன்றம் முடங்கியது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை கூட்டத்தொடரை நடத்த அரசு அழைப்பு விடுத்து உள்ளது. இதனைத் தொடர்ந்து காலை 11 மணிக்கு இரு அவைகளும் கூடின. மாநிலங்களவையில் பதவி ஏற்காத புதிய உறுப்பினர்கள் சிலர் பதவியேற்றனர். அதனைத் தொடர்ந்து இரு அவைகளிலும் மறைந்த கத்தாரின் முன்னாள் அமீர் ஷேக் ஹெமத் பின் கலிஃபா அல்தானி மற்றும் மறைந்த உறுப்பினர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மக்களவையில் சபாநாயகர் ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்கினார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் கசிவு, ராமர் கோவில் நன்கொடை கையாடல் விவகாரம் மற்றும் கரப்பாம்பூச்சி கட்சியினர் மீதான அடக்குமுறைகள் பற்றி பேச வேண்டும் என வலியுறுத்தினர். ஆனால் சபாநாயகர் அதனை மறுத்து அவையில் கண்ணியத்தை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு கொண்டே இருந்தனர். பதாகைகளையும் கொண்டு வந்தனர். இதனால் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்தி வைக்கப்பட்டன. தமிழக பட்ஜெட் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என்று சட்டப்பேரவை சபாநாயகர் JCT பிரபாகர் அறிவித்து உள்ளார். 2026-27ஆம் ஆண்டுக்கான பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்காக தமிழக சட்டசபை கூட்டம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் தமிழக சட்டசபை கூட்டம் அடுத்த மாதம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கும் என்று சபாநாயகர் JCT பிரபாகர் அறிவித்து உள்ளார். இது தொடர்பாக சபாநாயகர் JCT பிரபாகர் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், தமிழக சட்டசபையில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு 2026-27ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது என்றும், அடுத்த நாள் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது என்றும், பட்ஜெட் மீதான விவாதத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் சட்டப்பேரவை சபாநாயகர் JCT பிரபாகர் தெரிவித்துள்ளார். நீட் தேர்விற்கு எதிராக எழுப்பப்படும் குரல்களை ஒடுக்குவதா என சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகை கொண்டு வீசி லத்தியால் தாக்கியது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களிலும் நீட் தேர்விற்கு எதிராக போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் தலைமைச் செயலகம் முன்பு பாடகர் திருக்குறள் அறிவு என்பவர் நீட் தேர்விற்காக எதிராக முதலமைச்சர் குரல் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷமிட்டார். இதனையடுத்து அவரை காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்ற நிலையில் மீண்டும் தலைமைச் செயலகத்திற்கு அழைத்து வந்தனர். அப்போது முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்தித்து திருக்குறள் அறிவு பேசினார். இந்நிலையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் நீட் தேர்விற்கு எதிராக குரல் கொடுத்ததற்காக பாடகரும் எனது அன்பு சகோதரருமான திருக்குறள் அறிவை கைது செய்துள்ள ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக அரசை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என பதிவிட்டுள்ளார்.
மேலும் திருக்குறள் அறிவின் குரல் தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மக்களின் உணர்வுகளையும் கோரிக்கைகளையும் பிரதிபலிக்கிறது என்றும் நீட் தேர்விற்கு எதிராக எழுப்பப்படும் குரல்கள் கேட்கப்பட வேண்டுமே தவிர ஒடுக்கப்படக்கூடாது என்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டு உள்ளது. அதில் தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் 22ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் 21ஆம் தேதி முதல் 7 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் 7 நாட்களில் மீனவர்கள் கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் கனமழை பெய்ததின் காரணமாக வெள்ளப்பெருக்கில் 20 பேர் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். ஆப்கானிஸ்தானில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக அந்நாட்டின் நுரிஸ்தான் மாகாணத்தில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது. இதனால் அம்மாகாணத்தின் பரன் மாகாணம் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் கனமழை வெள்ளத்தால் ஆப்கானிஸ்தானில் 20 பேர் உயிரிழந்தனர். மேலும் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். அதே வேளையில் வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்டோர் மாயமான நிலையில் மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. அதிமுக பலமான இயக்கமாகத்தான் இருக்கிறது, பலம் பொருந்திய தலைவராகத்தான் எடப்பாடியாரை பார்க்கிறார்கள் என்றும் தாவேகாவிற்கு சென்றவர்களை பற்றி வருத்தப்பட தேவையில்லை, அவர்கள்தான் வருத்தப்பட வேண்டும் என்றும் மதுரையில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை விமான நிலையத்திற்கு வந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கருத்து சொல்ல விடாமல் அச்சுறுத்துவது என்பது தாவேக ஆட்சியின் நடைமுறைகளில் ஒன்றாக உள்ளது என்றும் தன்னை எதிர்க்கக்கூடியவர்களையும் எதிரணியில் இருப்பவர்களையும் ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற தாவேக ஆட்சி நிலைப்பாட்டை அறிந்தவர்களும் அறிஞர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் மிரட்டலாகத்தான் அர்த்தம் கொள்வார்கள் என்றும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். மேலும் அதிமுகவின் மீது பற்று கொண்டவர்கள், எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா மீது பாசம் கொண்டவர்கள், எடப்பாடியாரின் தலைமையை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரும் இயக்கத்தை விட்டு வெளியேற மாட்டார்கள் என்றும் அப்படி வெளியேறுபவர்கள் வேறு ஒரு காரணத்திற்காக முடிவெடுத்துவிட்டு அதற்கான காரணத்தை தேடுகிறார்கள் என்றும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். மக்கள் பிரச்சனையை சீரியஸாக அணுகாமல் விளையாட்டுத்தனமாக அணுகுகின்ற காட்சியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமை மாற வேண்டும். அப்போதுதான் இந்த ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ள முன்வருவார்கள். இன்றைய நிலவரப்படி மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் பதவி தராத மறுபடியும் அதிமுக வருவான்னு நினைக்கிறீங்களா? இங்கிருந்து பிரிந்து சென்றவர்கள் அதிமுக விட்டு புரட்சித் தலைவர் காலத்திலும் புரட்சித் அம்மாவுடைய காலத்திலும் எடப்பாடியாருடைய சமீப காலத்திலும் அதிமுக விட்டு வெளியேறவர்கள் அத்தனை பேரும் மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆகவே சென்றவர்கள் அத்தனை பேரும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஏனென்று சொன்னால் அதிமுக தான் எல்லோரையும் குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட காவலூர் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய மின்னணு குடும்ப அட்டை முறையாக வழங்கப்படவில்லை என்றும் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் செல்ஃபி எடுப்பதிலேயே கவனம் செலுத்தினர் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட காவனூர் கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் 1089 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆலந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஹரிஸ், மாவட்ட வருவாய் அலுவலர் திவ்யாஸ்ரீ, சார் ஆட்சியர் நல்லசிவம், மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் விஜயகுமார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் தென்னரசு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகளுடன் செல்ஃபி எடுப்பதிலேயே அதிக கவனம் செலுத்தியதால் அரசு நிகழ்ச்சி தனிப்பட்ட நிகழ்வாக மாறியதாக குடும்ப அட்டை பெறுவதற்காக வந்த பலர் கருத்து தெரிவித்தனர்.
மேலும் பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயக ஆட்சி நடக்கிறது என்பதை சித்தரிக்கும் ஜனநாயகம் படத்தை மக்கள் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக ஜனநாயகன் படத்திற்காக புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி என்ற புரோகிராமை தாவேகாவினர் ஏற்படுத்தி உள்ளனர் எனவும் டோக்கன் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்றும் டோக்கன் பெற்ற சிலருக்கு குடும்ப அட்டை கிடைக்காத நிலையில் டோக்கன் பெறாத சிலருக்கு அட்டை வழங்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அங்கு போ இங்கு போ என பொதுமக்கள் அலைக்கழிக்கப்பட்டதாகவும் சிலர் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் அரசு நிகழ்ச்சியில் சர்ச்சை எழுந்தது. எதிர்காலத்தில் இதுபோன்ற குளறுபடிகள் ஏற்படாத வகையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லிக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட திருகண்டேஸ்வரம் பகுதியில் செயல்படும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ரூபாய் 130 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்குமார் திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட திருகண்டேஸ்வரம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி மேம்பாட்டு மானிய நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 130 லட்சம் மதிப்பீட்டில் 8 வகுப்பறைகள் கொண்ட கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தலைமை வகித்தார். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்குமார் மாணவர்களின் பயன்பாட்டிற்கு பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து பேசினார். அப்போது மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தவும் அரசு பள்ளிகளில் தனியார் பள்ளிகளுக்கு இணையான வசதிகளை உருவாக்கவும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது எனவும் புதிய பள்ளி கட்டிடங்கள், ஆய்வகங்கள், நூலகங்கள், குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் போன்ற அடிப்படை வசதிகள் அனைத்தும் கட்டமைக்கப்பட்டு வருகின்றன என்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்குமார் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் நெல்லிக்குப்பம் நகரமன்ற தலைவர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன், கடலூர் வருவாய் கோட்டாட்சியர், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஹெபிபி திரைப்படத்திற்கு தொழில்துறையினர் பாராட்டு தெரிவித்து உள்ள நிலையில் சிறிய படங்களுக்கு கூடுதல் திரையரங்குகள் கிடைக்க வேண்டும் என்று கோவையில் இயக்குனர் மீரா கதிரவன் வேண்டுகோள் விடுத்து உள்ளார். தமிழ் முஸ்லிம்களின் வாழ்வியலையும் பாரம்பரிய நெசவு தொழிலையும் மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஹெபிபி திரைப்படத்தின் இயக்குனர் மீரா கதிரவனுக்கு கோவை பந்தய சாலை பகுதியில் உள்ள தனியார் திரையரங்கில் தொழில்துறையினர் பாராட்டு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இயக்குனர் மீரா கதிரவன் செய்தியாளர்களிடம் பேசும்போது, இன்றைய சமூகத்திற்கு தேவையான கருத்தை எடுத்துரைக்கும் படமாக ஹெபிபி அமைந்துள்ளது என்றும் தமிழ் முஸ்லிம்களின் வாழ்வியலை யதார்த்தமாக பதிவு செய்திருப்பதாக பலரும் பாராட்டுவது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் ஹெபிபி படத்தின் இயக்குனர், இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர் ஆகியோர் வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் படத்தில் பணியாற்றியவர்களில் 99% பேர் முஸ்லிம்கள் அல்ல என்றும் இருப்பினும் பல தரப்பினரிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கிறது என்றும் இயக்குனர் மீரா கதிரவன் தெரிவித்துள்ளார். ஆமா சார், அது கொஞ்சம் கடுமையான காலகட்டமாக தான் இருக்கு. முன்னாடி சின்ன படங்களுக்குன்னு ஒரு வரவேற்பு இருந்தது. மக்களும் பார்க்குற வரைக்கும் 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் பிறகு மக்களுடைய வாய்மொழி தகவல்கள் பரகுன பிறகு நல்ல படம் பார்க்குறவங்க, சின்ன படம் பார்க்குறவங்க உள்ள வர வரைக்கும் தியேட்டர் படம் ஹோல்ட் ஆச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு எல்லா வாரமும் 15 படம் 20 படம் வருது. அதே நேரத்தில் மக்களுமே நிறைய படங்களை பார்க்கறதுக்கு முடியாம குறிப்பிட்ட படத்தை தான் செலவு செஞ்சு திரையரங்கில் பார்க்கறதுக்கான ஒரு மனநிலையில இருக்காங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சிறை போன்ற, அயோத்தி போன்ற இன்னும் எத்தனையோ சின்ன சின்ன படங்கள் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு. நிச்சயமாக அந்த நிலை மாறணுங்கிறது என்னுடைய ஒரு இயக்குனராக என்னுடைய ஒரு ஆதங்கமும் கூட. கேரளாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவ கழிவுகள், செல்போன் கழிவுகள், எலக்ட்ரானிக் கழிவுகள் ஆகியவற்றை கடையம் அருகே பனை மரங்கள் அதிகமாக உள்ள பகுதியில் கொட்டிவிட்டு சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தமிழக கேரள எல்லை பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி வழியாக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் கேரளாவிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களும் அதேபோல் கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களும் கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் ஒரு சில கனரக வாகன ஓட்டுநர்கள் பணத்திற்கு ஆசைப்பட்டு கேரளாவிலிருந்து வரும்போது அங்கு உள்ள மருத்துவ கழிவுகள், கோழி கழிவுகள், எலக்ட்ரானிக் பொருட்களின் கழிவுகள் ஆகியவற்றை கொண்டு வந்து தமிழகத்தில் பல பகுதிகளில் கொட்டிவிட்டு செல்கின்றனர். இதேபோன்று கேரளாவிலிருந்து வந்த கனரக வாகனத்தில் நூற்றுக்கணக்கான சிறிய மூட்டைகளில் அடைக்கப்பட்ட மருத்துவ கழிவுகள், செல்போன் கழிவுகள், எலக்ட்ரானிக் பொருட்களின் கழிவுகள், காலி மதுபாட்டில்கள் ஆகியவற்றை கடையம் அருகே அதிகமான பனைமரங்கள் இருக்கக்கூடிய வெட்டவெளி பகுதியில் கொட்டிவிட்டு சென்று உள்ளனர். இந்நிலையில் காவல்துறையினரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து கழிவுகளை கொட்டிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சியை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி விழுப்புரத்தில் இந்திய ஜனநாயக கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சியை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இந்திய ஜனநாயக கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் நகராட்சி திடலில் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சியை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் R.K. அறிவழகன், துணை பொது செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் தலைமையில் இந்திய ஜனநாயக கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கர்நாடக அரசு காவிரி நடுவர் நீதிமன்ற தீர்ப்பினை மதிக்க வேண்டும் என்றும் காவிரி நீரை தடுக்கக்கூடாது, மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை கைவிடும் வரை அனைத்து கட்சி சார்பில் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்றும் இந்திய ஜனநாயக கட்சியினர் எச்சரித்தனர். இப்போதைக்கு நாங்கள் எங்களுடைய தலைவருடைய வழிகாட்டுதல் போய் பண்ணியிருக்கோம். அடுத்த கட்டம் அவங்க என்ன முயற்சி பண்ணுறாங்கன்றது தெரியல. எல்லா கட்சியிலும் இதுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றது தலைமை என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். மக்களுக்கான பணிகள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்போம். இதுதான் இந்திய ஜனநாயக கட்சியுடைய பதவி. என்னுடைய பேர் செந்தில்குமார். நான் மாநில துணை பொதுச் செயலாளர். கும்பகோணம் அடுத்த ஏராகாரம் பகுதியில் விவசாயிகள் விளைநிலங்களில் பொருத்தப்பட்டிருந்த மின்சார மோட்டார் பம்பு செட் ஒயர்களை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ள சம்பவம் குறித்து அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கும்பகோணம் அடுத்த ஏகாகாரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 170 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்து உள்ளனர். இந்நிலையில் விவசாய நிலங்களில் 8க்கும் மேற்பட்ட விவசாய பம்பு செட் பெட்டிகளில் பொருத்தப்பட்டிருந்த 1 லட்சம் மதிப்பிலான காப்பர் கம்பிகளை அறுத்து நள்ளிரவில் மர்ம நபர்கள் திருடி சென்றனர். காலையில் வயலுக்கு சென்ற விவசாயிகள் மோட்டார் இயங்காததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து சோதனை செய்தபோது காப்பர் ஒயர்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து விவசாயிகள் சுவாமிமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் மிகுந்த வேதனை தெரிவித்துள்ளனர். குடியாத்தத்தில் நடைபெற்ற மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சியில் சிவாஜி பிரபு நற்பணி மன்றத்தினர் பொதுமக்களுக்கும் அன்னதானமும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களையும் வழங்கினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சிவாஜி பிரபு நற்பணி மன்றத்தின் சார்பில் குடியாத்தம் நகராட்சி அலுவலகம் முன்பு மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 25ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரின் படத்திற்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மன்றத்தின் மூத்த நிர்வாகிகள் மணிவண்ணன், விஜயேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானமும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களையும் வழங்கினார். இதில் சிவாஜி பிரபு மன்றத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வரம்பு மீறிய பேச்சுகளை யார் பேசினாலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு ஆளாகத்தான் வேண்டும் என்று சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற சிவாஜி கணேசனின் நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 25வது தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சிவாஜி கணேசன் திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவரும் தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேஷ்குமார் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர்கள் தங்கபாலு, திருநாவுக்கரசு, சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்பட், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொருளாளர் ரூபி மனோகரன், SC பிரிவினின் தலைவர் ரஞ்சன் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிவாஜி கணேசன் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தமிழ்நாடு மாநில தலைவர் திருநாவுக்கரசர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தன்னுடைய நடிப்பால் தமிழர்களின் உள்ளத்தில் நீங்கா இடம் பிடித்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்றும் பெருந்தலைவர் காமராஜரின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருந்தவர், அவருக்கு உறுதுணையாக இருந்து காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கு பாடுபட்ட சிவாஜி கணேசனின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் பிறந்தநாளை இன்று சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் எனவும், சின்ன கிராமத்தில் பிறந்து நகர தலைவராக ஆரம்பித்து இன்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கின்றார். தென்னகத்திலிருந்து பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பாக பணியாற்றினார். அவரைப் போலவே மல்லிகார்ஜுன கார்கே தன்னை அர்ப்பணித்து பாடுபட்டு வருகிறார். அவர் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன் என்றும் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். கட்சி உரிமை கூட இல்லை, அது தனிப்பட்ட நபர்களுடைய உரிமைகள். அது யார் வேணாலும் என்ன துண்டு வேணாலும் போட்டுக்கலாம். பட் அவங்களும் இந்த போராட்டத்தை மாணவர்களை திமுகவும் ஆதரித்து தானே பண்ணியிருக்காங்க. மேகதாது அணை கட்டு திமுக அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. காங்கிரஸ் எப்போதுமே மேகதாது அணை கட்டுவதற்கு தன்னுடைய கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறது. கட்சி யார் ஆட்சியில் இருக்காங்க மாநிலத்தில் கர்நாடகத்தில்ங்கிறது முக்கியமல்ல. காங்கிரஸ் இருக்கிற போது தான் அதை கட்ட முயற்சிக்கிறார்கள் என்று இல்லை.
குன்றத்தூர் அடுத்த கோவூர் பகுதியில் தனியார் பள்ளி வாகனம் திடீரென தீப்பிடித்ததில் ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் அதிர்ஷ்டவசமாக மாணவர்கள் உயிர் தப்பினர். குன்றத்தூர் அடுத்த கோவூர் பகுதியில் தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளிக்கு வரும் மாணவர்களை பள்ளி வாகனத்தில் அழைத்து வருவது வழக்கம். அதன்படி இன்று காலையில் பள்ளி மாணவர்களை பள்ளிக்கு சொந்தமான வாகனத்தில் அழைத்து வரும்போது கோவூர் அருகே திடீரென பேருந்தின் முன்பகுதியிலிருந்து புகை வர ஆரம்பித்தது. இதனை அறிந்த வாகன ஓட்டுநர் பள்ளி வாகனத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு உடனடியாக பள்ளி மாணவர்களை கீழே இறக்கிவிட்டார். அப்போது பேருந்தின் முன்பகுதி தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. இந்த சம்பவம் கேஸ் நிரப்பும் பங்க் முன்பு நடந்ததால் பங்க் ஊழியர்கள் ஓடி வந்து மாணவர்களை அப்புறப்படுத்திவிட்டு தீயணைக்கும் கருவி கொண்டு பள்ளி வாகனத்தில் பற்றிய தீயை அணைத்தனர். தனியார் பள்ளி வாகன ஓட்டுநரின் சாதுரியத்தால் பள்ளி மாணவர்கள் உயிர் தப்பினர். இதனையடுத்து மாற்று வாகனத்தில் மாணவர்களை பள்ளிக்கு அழைத்துச் சென்றனர். கீழே விழுந்ததில் பாதிக்கப்பட்ட 97 வயது முதியவருக்கு தோள்பட்டையில் நுண்துளை அறுவை சிகிச்சை செய்து குரோம்பேட்டையில் செயல்படும் ரேலா மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்து உள்ளனர். கீழே விழுந்ததில் தோள்பட்டை வலியால் அவதிப்பட்டு வந்த 97 வயது முதியவர் ஒருவர் சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் செயல்படும் ரேலா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு ரேலா மருத்துவமனையின் எலும்பியல் நுண்துறை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரகாஷ் ஐயாதுரை பாதிக்கப்பட்ட முதியவரின் தோள்பட்டை பகுதியில் நரம்பு மறுத்து போக செய்யும் இன்டர்ஸ்கேலின் முறையில் சிறுதுளை மூலமாக அறுவை சிகிச்சை செய்து முதியவரின் வலியை போக்கி தோள்பட்டை செயல்பாட்டை சரி செய்தனர். இதுகுறித்து டாக்டர் முகமது ரேலா செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் திருவாரூர், இவங்க 97 வயசு, தாம்பரத்துலேருந்து வந்திருக்காங்க. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி கீழே விழுந்த உடனே அவங்க தோள்பட்டையில் ஏற்பட்ட தசைநாறு கிழிஞ்சு போயிருந்துச்சு. அந்த தசைநாறு கிழிஞ்சதுனால அவங்களால கையை மேலே தூக்க முடியாமல், அவங்களோட வேலையை அவங்களால செய்ய முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருந்தாங்க. அப்போ ரேலா ஹாஸ்பிட்டல் குரோம்பேட்டுக்கு வந்த உடனே நான் அவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துட்டு எம்ஆர்ஐலாம் எடுத்து அந்த ரொட்டேட்டர் கஃப்னு சொல்லக்கூடிய தோள்பட்டை தசைநாறு தைக்க முடியாத அளவுக்கு பெருசாக கிழிஞ்சிருந்ததுனால அது இன்ட்ரிமா இந்த மாதிரி ஒரு சிந்தட்டிக் பலூன் ஷோல்டருக்குள்ளே வச்சு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் 6 வாரத்துக்கு முன்னாடி. ஸோ பேஷண்ட் சொத்து தகராறில் உடன் பிறந்த தங்கையை 24 இடங்களில் வெட்டி கொலை செய்த அண்ணன் உள்பட 4 பேரை கைது செய்த சங்கராபுரம் காவல்துறையினர் 2 பேரை தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் நகைக்கடை தெருவைச் சேர்ந்த காந்தகுமாரியின் தந்தை ராஜேந்திரனுக்கு சொந்தமான 80 சென்ட் நிலத்தை அவரது மகன் தீப ஆர்த்தியின் மகன்களான ஈஸ்வர்நாத் குமார், யோக பிரவீன்குமார் ஆகியோருக்கு தான செட்டில்மெண்ட் செய்து வைத்து உள்ளார். இந்நிலையில் சொத்தில் தனக்கும் பங்கு வழங்க வேண்டும் என தனது தங்கை தீப ஆர்த்தியிடம் அண்ணன் காந்தகுமார் தொடர்ந்து வலியுறுத்தி வந்துள்ளார். இதனால் இருவருக்கும் நீண்ட நாட்களாக கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாக தெரிய வருகிறது. இதனிடையே சொத்தில் பங்கு வழங்காததால் ஆத்திரமடைந்த காந்தகுமார் தனது நண்பர்களான ரமேஷ்குமார், மணிகண்டன், சரத்குமார், ஷேக் அகமது, ரமேஷ் உள்ளிட்டோர் தீப ஆர்த்தியை கொலை செய்ய திட்டமிட்டனர். இந்நிலையில் காட்டுவானஞ்சூர் பகுதியில் உள்ள தீப ஆர்த்தியின் வீட்டிற்குள் இரவு நேரத்தில் புகுந்த காந்தகுமார் உள்ளிட்ட 6 பேர் தீப ஆர்த்தியை சரமாரியாக கத்தியால் வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தாக்குதலை தடுத்த போது தீப ஆர்த்தியின் கணவர் பாபு இடது கை துண்டானது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சங்கராபுரம் காவல்துறையினர் கை துண்டான பாபுவை மீட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த தீப ஆர்த்தியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து கொலை குற்றவாளிகள் 6 பேரில் 4 பேரை கைது செய்து 2 பேரை தேடி வருகின்றனர். டெல்லியில் நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள், இளைஞர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்திய சம்பவத்தை கண்டித்து சென்னை வியாசர்பாடி MKB நகரில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளுக்கு தார்மீக பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்திய சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சியினர், பல்வேறு அமைப்பினர் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வியாசர்பாடி MKB நகர் வடக்கு நிலச்சாலையில் அஞ்சலகம் முன்பு வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டெல்லிபாபு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பிரதமர் நரேந்திர மோடி, கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகியோரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த MKB நகர் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இது தொடர்பாக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டெல்லிபாபு தெரிவிக்கையில், மார்த்தாண்டவம் நெல்வேலி மகாதேவர் கோயில் சுற்றுச்சுவர் இடிக்கப்பட்டதை கண்டித்து பாஜகவினர் மற்றும் பக்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் மார்தாண்டம் நெல்வேலி மகாதேவர் கோவில் அருகே தமிழகம் கேரளாவை இணைக்கும் 4 வழிச்சாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்து அறநிலையத்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையின் அலட்சியத்தால் தற்போது மகாதேவர் கோவிலின் சுற்றுச்சுவர் இடிக்கப்பட வேண்டிய அவலநிலை ஏற்பட்டது. கோவில் பணிகள் துவங்கிய போதே பாஜக பக்தர்கள் இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். அப்போது கோவிலுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் பணிகளை செய்ய வரைபடம் தயார் செய்யப்பட்டது. ஆனால் அதனை பொருட்படுத்தாமல் பணிகள் நடப்பதை கண்டித்து இன்று பாஜக மாவட்ட தலைவர் RD சுரேஷ், மாவட்ட பொறுப்பாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் இந்து அமைப்பினர் மற்றும் பக்தர்கள் கோவில் பகுதியில் குவிந்ததில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோவிலுக்கு பாதிப்பு இல்லாத அளவில் பணிகள் மேற்கொள்வோம் என இந்து அறநிலையத்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 25வது நினைவு தினத்தை முன்னிட்டு மதுரையில் அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகத்தினர் சிவாஜி கணேசன் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மதுரையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 25வது நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகத்தினர் கலந்து கொண்டு சிவாஜி கணேசனின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் மூவேந்தர் முன்னணி கழகத்தின் மாநில தலைமை கழக செயலாளர் வேலுசாமி, மதுரை மண்டல தலைவர் நாகராஜ் தேவர், மாநில தொழிற்சங்க பொருளாளர் செல்வராஜ், மாநில வழக்கறிஞர் அணி சோபனா ராஜன், மாவட்ட தொண்டரணி முனியாண்டி, நிர்வாகிகள் அர்ஜுன் சேகர், பாலகிருஷ்ணன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் செண்பகராமன் புதூரில் அமைந்துள்ள ஔவையாரின் திருக்கோவிலில் பெண்கள் கொழுக்கட்டை படையலிட்டு வழிபட்டனர். இந்தியாவில் தமிழகம் மற்றும் கேரளா மக்களிடம் பிரசித்தி பெற்ற ஔவையாருக்கு கன்னியாகுமரி மாவட்டம் செண்பகராமன் புதூரில் கோவில் அமைந்து உள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி செவ்வாய் கிழமைகளில் மட்டுமே பெண் பக்தர்கள் வருகை புரிந்து திருமண தடைக்கான தோஷம் நீங்கவும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் பூசாரி அல்லாமல் பெண்களே ஔவை அம்மையாருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கொழுக்கட்டை படையலிட்டு வழிபடுகின்றனர். பக்தர்களின் வசதிக்காக நாகர்கோவிலிருந்து செண்பகராமன் புதூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. மீண்டும் தலைப்பு செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி கைது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் அமளியால் 2வது நாளாக நாடாளுமன்றம் முடங்கியது. தமிழக பட்ஜெட் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும். சட்டப்பேரவை சபாநாயகர் JCT பிரபாகர் அறிவிப்பு. நீட் தேர்வுக்கு எதிராக எழுப்பப்படும் குரல்களை ஒடுக்குவதா? சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆப்கானிஸ்தானில் கனமழையின் வெள்ளப்பெருக்கில் 20 பேர் உயிரிழப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஆடி தள்ளுபடி, அத்தனை பேரும் அள்ளும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.